Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வீட்ல எப்படி குயிக்கா ஈஸியா செய்யறது சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பாத்தீங்கன்னா 1 spoon red chilli powder, 1/4 spoon turmeric powder, 1 spoon ஜீரக பொடி, 1/4 spoon garam masala. இதுக்கு தேவையான salt add பண்ணி ஒரு mix கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம cubes கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை இதோட ஆட் பண்ணி நல்லா marinate பண்ணி வெச்சிடலாம். இன்னொரு ஒரு பேன்ல ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் ஆகட்டும். ஒன்ஸ் அது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை ஆட் பண்ணி ஒரு டோஸ்ட் பண்ணி எடுத்து பிளேட்ல தனியா வச்சுக்கலாம். அதே பேன்ல நம்ம இன்னொரு பீஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணி 2 பட்டை, 3 கிராம்பு, 3 garlic, கொஞ்சம் சின்ன பீஸ் ஆஃப் ginger, 2 ஆனியன், 4 டொமேட்டோ, 4 to 5 numbers of mint leaves, 10 to 15 numbers of cashews and காரம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் குக் பண்ண போறோம். இதோட அந்த டொமேட்டோ நல்லா மஷி ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல தனியா வச்சு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு பேன்ல நம்ம பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த மிக்சரை இந்த பட்டரோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரோட அந்த பேஸ்ட் மிக்சர் நல்லா குக் ஆகணும். இதுக்கு கொஞ்சம் 1/4 கப் தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 minutes நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த பன்னீரை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுறதுனால பன்னீருக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சால்ட் செக் பண்ணிவிட்டு க்ரஷ்ட் மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா குவிக்காக சிம்பிளாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் பன்னீர் பட்டர் மசாலானா இப்படி தான் செய்யும் போது அதோட டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக ஒரு ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் என்ஹான்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸின்றனால நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டால் கூட 15 to 20 minutesல சூப்பர்பாக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு அசத்தலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's bye bye from Latha Kannan. Thanks for watching. Bye.